அரசியலும் சினிமாவும் வந்து ஏறக்குறைய ஒரே மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு. ஒரு சில விஷயங்கள் அவங்க பண்ணுறத பார்க்கும்போது, ஒரு சில அரசியல்வாதிங்க அவசரத்தில் பண்ணுறத பார்க்கும்போது நம்ம வந்து நினைப்போம், என்னடா இது என்ன சினிமாவில் பண்ணுற மாதிரி பண்ணுறானுங்க அப்படின்ட்டு. தமிழ்நாட்டில் வந்து நம்ம பார்த்துருக்கோம், ஒரு ஆஸ்பத்திரி வந்து எப்படி உருவாச்சு அப்படின்றது. ஒரு செக்ரட்டேரியட்டாக ஒரு பில்டிங் கட்டினதை வந்து ஜெயலலிதா அம்மா வந்த உடனே அவங்க வந்து அதை வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் மாற்றிட்டாங்க. எல்லாருக்கும் புரியும் நினைக்கிறேன் நான் எந்த ஹாஸ்பிட்டலை பற்றி சொல்கிறேன்னு. இதே மாதிரி வந்து இப்போ வந்து ஆந்திராவில் என்ன ஆயிருக்குன்னா, ஜெகன்மோகன் ரெட்டி அவர் வந்து பவருக்கு வர்றதுக்கு முன்னாடி வந்து ஒரே ஒரு கேபிட்டல் தான் இருந்தது, ஒரே ஒரு தலைநகரம் தான் இருந்தது ஆந்திராவுக்கு. அவர் வந்ததுக்கப்புறம் அது 3ஆக மாறுச்சு. 3ஆக மாறினப்போ என்னாச்சுன்னா, விசாகப்பட்டினத்துக்கு வந்து நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ருஷிகொண்டா அப்படின்ற இந்த இடத்துல வந்து இது வந்து ஒரு ரொம்ப அழகான ஒரு இடம். பீச்சு பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு மலை, இது மாதிரி ஒரு கிளிஃப் மாதிரி ஒரு இது, அது வந்து ரொம்ப அழகான ஒரு இடம். அங்கே வந்து அவர் வந்து ஒரு முதலமைச்சருக்காக ஒரு முகாம் அப்படின்ற மாதிரி ஒரு பில்டிங் வந்து கட்ட ஆரம்பித்தார். அதுக்கு முன்னாடி அங்கே ஒரு பில்டிங் இருந்தது, அந்த பில்டிங்கை இடிச்சிட்டு இந்த பில்டிங்காக கட்ட ஆரம்பித்தாங்க. முன்னாடி இருந்த பில்டிங் வந்து முதலமைச்சர் முகாம்லாம் கிடையாது, அது வேறு ஒரு பில்டிங்கு. ருஷிகொண்டாவை பற்றி நீங்கள் வந்து கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது என்ன பில்டிங்குன்றது. இந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அந்த முதலமைச்சர் முகாமுக்குள்ளே இருக்கிற விஷயங்கள், அதனுடைய இதை வந்து இப்போத்தி கவர்மெண்ட் ஜெகன்மோகன் ரெட்டியுடைய கவர்மெண்ட் கவுந்த உடனே இப்போ வந்து சந்திரபாபு நாயுடு சாருடைய கவர்மெண்ட் வந்துருச்சாங்க. அவருடைய கவர்மெண்ட்டில் அவங்க வந்து இந்த சண்டே வந்து அந்த பில்டிங் உள்ளே போயிட்டாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப அது கட்ட ஆரம்பித்ததுலேருந்தே வந்து பெரிய ஒரு 25-30 அடி இரும்பு இது போட்டு யாரையுமே வந்து பார்க்கக்கூட கூடாது அப்படின்ற மாதிரி அந்த இடத்த வந்து மறைச்சி வச்சுருந்தாங்க. இப்போ என்னதான்ப்பா கட்டுற நீங்கள் அப்படின்னும் போது, இல்லை இது வந்து ஒரு சின்ன ஒரு பில்டிங், ஒரு இது 250 கோடியில் கட்ட ஆரம்பிக்கிறோம், 350 கோடி அப்படி இப்படின்ட்டு பேசியிருந்தாங்க. ஜெகன்மோகன் ரெட்டியுடைய பார்ட்டி ஆளுங்க வந்து இந்த மாதிரி அறிக்கையெல்லாம் விட்டுருந்தாங்க. இது வந்து நாங்கள் வந்து இந்த இடத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இதுக்கு முன்னாடி இந்த கவர்மெண்ட் அந்த இடத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. அதுபடி தான் நாங்கள் இதை செய்கிறோம். இந்த பில்டிங் வந்து யாருக்கும் சொந்தம்லாம் கிடையாது, இது வந்து கவர்மெண்ட் பில்டிங் தான், அது இதுன்ட்டுலாம் சொன்னாங்க. ஆனால் எதுக்குப்பா திடீர்னு ஒரு 500 கோடி ரூபாயில் பில்டிங் கட்டுற அது இதுன்னு கேட்கும்போது அவங்க வந்து ஒன்றும் பதில் சொல்கிற மாதிரி இல்லை, அதுக்கெல்லாம் போங்கடா அப்படின்ட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துருந்தாங்க. இப்போது ஆட்சி மாறிடுச்சு. மாறின உடனே இப்போ வந்து சந்திரபாபு நாயுடுடைய வித்தையெல்லாம் அவர் காட்டுறாரு. அவருடைய ஆளுங்க வந்து உள்ளே போயிட்டாங்க. உள்ளே போய் என்னன்னு செக் பண்ணி பார்க்குறாங்க. என்னப்பா ஒரு டாய்லெட்டுக்கே வந்து 50 லட்ச ரூபா செலவு பண்ணியிருப்பாங்க போல இருக்குது, ஒரு ஸ்விம்மிங் பூலுக்கு இவ்வளோ செலவு பண்ணியிருப்பாங்க போல இருக்குது. ஒரு ரூம்லேயும் பெட்டெல்லாம் பார்த்திங்கன்னா 5 லட்சம் 10 லட்சம் அந்த மாதிரி ரேஞ்சில், ஒரு ஷாண்ட்லியர் லைட்டெல்லாம் வந்து 50,000 80,000 2 லட்சம் இப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் வந்து பேசின்னு இருக்காங்க. எப்படி இருக்குது பாருங்கள் அந்த வியூ, அந்த சின்ன அந்த மலையில் வந்து அந்த பில்டிங் அப்படியே பீச் ஃபேஸிங், நிறைய ரூம்ஸ் இருக்குதான். வந்து இது வந்து ஒரு சொகுசு பங்களாவா அப்படின்னு கேட்டு தான் வந்து டிடிபி ப்ராப்ளம் பண்ணுறாங்க. நரேந்திர மோடி அரசாங்கத்துக்கு வந்து இவர் ஆதரவு கொடுக்கறதுனால சந்திரபாபு நாயுடு இல்லைன்னா நரேந்திர மோடி அவர்களுடைய அரசாங்கம் வந்து நடக்காது அப்படின்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்குது அப்படின்ட்டு பலரும் பேசிக்கிறாங்க, உங்களுக்கு எல்லாம் தெரியும். அந்த விஷயத்தை வந்து நான் முறியடிப்பேன் அப்படின்றதுக்காக இப்போ ஜெகன்மோகன் ரெட்டி 2 நாளைக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காருன்னா, போய் நரேந்திர மோடியை போய் பார்த்துருக்காரு. பார்த்துட்டு நாங்கள் வந்து உங்களுடைய நலப்பணிகள் அதிலெல்லாம் வந்து நாங்கள் உங்களுக்கு ஆதரவு கொடுப்போம் அப்படின்ட்டு. இப்போ தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்னார், ஐயோ வந்தாலும் ரொம்ப மோசமானவன், அவர்களெல்லாம் நம்ம ஆதரவு கொடுக்க முடியாது, பிஜேபி வரவே கூடாது அப்படின்னாரு. இப்போ திடீர்னு ஸ்டாண்டு மாற்றிட்டார். 2 நாளைக்கு முன்னாடி வந்து இன்னொரு பில்டிங் ஒன்று இடித்தாங்க. சிஎம் ரெசிடென்ஸ் பக்கத்துலேயே வந்து ஏதோ பர்மிஷன் இல்லாமல் சும்மா கட்டின ஒரு பில்டிங், ஏதோ செக்யூரிட்டி பில்டிங் அது இதுன்றாங்க. அது வந்து நேஷ்னல் மீடியாவெலாம் பார்த்திங்கன்னா அப்படியே ஓடி இருந்தது 2 நாளாக. ஐயோ பில்டிங் இடிக்கிறாங்க, பில்டோசர் வருது, இடிக்கிறாங்க, வீட்டை இடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ்லாம் ஹிந்தி சேனல்லாம் தெரியல உங்களுக்கு. வீட்டை இடிக்கிறாங்க அப்படின்வாங்க. சும்மா வந்து அந்த ரோடு வழியாக புல்டோசர் போச்சுனாலே உடனே வந்து ஐயோ சந்திரபாபு நாயுடு வந்து வந்த உடனே பழி வாங்குறாருப்பா, ஜெகன்மோகன் ரெட்டியோட வீட்டை இடிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி பில்டப் கொடுத்துட்டு கட்சியில் வந்து அது வந்து சின்ன செக்யூரிட்டி பில்டிங், அது வந்து பர்மிஷன் இல்லாமல் சும்மா கட்டப்பட்டது, சும்மா ஷீட்டு போட்ட பில்டிங் தான் அது, அதை தான் இடிச்சிருக்காங்க. அவருடைய ரெசிடென்ஸ் எல்லாம் ஒன்றும் இடிக்கல. ஆனால் இந்த ருஷிகொண்டாவில் வந்து இது பெரிய மேட்டராக வரும் போல இருக்குது. ஏன் இது பெரிய மேட்டராக வரும்னு எனக்கு தோணுதுன்னா, இது வந்து நிறைய இயற்கை இதெல்லாம் பாதிக்கிற மாதிரி பர்மிஷன்லாம் எடுக்காமல் பீச் பக்கத்தில் பீச் ஃப்ரண்டேஜ் வர மாதிரி அங்கே வந்து ஹோட்டல்ஸ் அது இதுக்கெல்லாம் நிறைய பேர் பர்மிஷன்லாம் கேட்டிருக்காங்க. ஆனால் அதெல்லாம் கொடுத்தது கிடையாது. ஏன்னா அது வந்து ரொம்ப ஒரு ப்ரொடெக்டட் ஏரியா மாதிரி, அது ரொம்ப ஒரு அழகான ஒரு இடம், அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணி வைக்கணும் அப்படின்றதுக்காக அங்கே வந்து இடித்து இந்த மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண உடனே அது வந்து நம்ம டிடிபிக்கு பிடிக்காம அவங்க வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அப்போயே பண்ணாங்க. கோர்ட்டில் கேஸ் வரைக்கும்லாம் போடுறதுக்கெல்லாம் போட்டாங்க.
பண்ணாங்க போல இருக்குது, ஏதோ பண்ணாங்கன்னு வைங்க. ஆனால் இப்போ வந்து அவர் பவர்லேருந்து போவாருன்ட்டு அவர் நினைக்கல போல இருக்குது. அவர் பவர்லேருந்து இறங்கின உடனே சந்திரபாபு நாயுடு வந்த உடனே அவர் வந்து இதனுடைய திரையெல்லாம் அவங்க உடச்சி தூரப்பட்டாங்க. ஏன்னா 25-30 அடி போட்டு மறைச்சி வச்சுருந்தாங்க இந்த பில்டிங்கை வந்து யாருமே பார்க்க முடியாது. பத்திரிகைக்காரங்க இல்லை பொதுமக்கள் யாருமே வந்து அந்த பில்டிங்குள்ளே போனதும் கிடையாது, பார்த்ததும் கிடையாது, ஒரு ஃபோட்டோ எதுவுமே கிடையாது. இப்போ வந்து ஃபுல்லாக அதை வந்து அன்வெயில் பண்ணுற மாதிரி அது உள்ளே போய் எல்லாம் ஃபோட்டோலாம் எடுத்து எல்லோரும் போய் அங்கே இறங்கி நடந்து இது பண்ணி என்னென்ன பண்ணி வச்சுக்கிறான் பாருப்பா நம்ம ஜெகன்மோகன் ரெட்டி, இவனை மாதிரி ஒரு ஃப்ராட் இருக்குதா அது இதுன்ற மாதிரி அவங்க பார்ட்டி ஆளுங்க வந்து அங்கே பேசின்னு ஒரே ஜகன்னு இருக்குதுன்னு வைங்க. ஆந்திரா பொலிட்டிக்ஸ் எப்போவுமே கொஞ்சம் தகன்னு தான் இருக்கும். அவங்க படங்கள் தகன்னு இருக்க மாதிரி பார்க்கலாம் வரும் நாட்களில் என்ன ஆகும்ன்ட்டு. இந்த ருஷிகொண்டா மேட்டர் வந்து பெரிய மேட்டராக கூட வரலாம், இதில் ஒரு ஊழல் மேட்டர்லாம் கூட வரலாம். அவர் இவ்வளோ ஊழல் பண்ணியிருக்காரு, அவ்வளோ ஊழல் பண்ணியிருக்காருன்ட்டு என்ன நடக்குதுன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்.